Good day to all. அவள் ஒவ்வொரு நாளும் மிகவும் தாமதமாக தூங்குறாளா? இது எங்களுக்கு டெய்லி நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. அதனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வினா ஒன்றை கேட்க வேண்டுமாயின் do அல்லது does என்பதை பயன்படுத்துவோம். இங்கு அவள் என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். Third person singular subject, singular is. ஆகவே does. Does she sleep so late every day? Does she sleep so late every day? Again, does she sleep so late every day? சீக்கிரமா போ. சீக்கிரமா போ. போ. Go quickly. Or you can say go swiftly. Go swiftly. Go quickly. சீக்கிரம் முடிவெடு. Decide quickly. Decide quickly. நிதானமாக முடிவெடு. Decide relaxedly. Relaxedly. Decide relaxedly. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Decide relaxedly. நிதானமாக நட. நிதானமாக நடந்து செல். Please comment your answer. Very good. உன்னை யாரு கேள்வி கேட்டது? உனக்கு கேள்வி கேட்டது யாரு? Who questioned you? Who questioned you? அவளை கேள்வி கேட்டது யாரு? Please comment your answer. Amazing, you got it. என்னை கேள்வி கேட்க நீ யார்? Who are you to question me? Who are you? நீ யார்? எதற்கு? To question me, என்னை கேள்வி கேட்க. Who are you to question me? உங்கிட்ட பல முறை சொல்லி இருக்கிறேன். உங்கிட்ட பலமுறை சொல்லி இருக்கிறேன். இவ்வாறு ஒரு அனுபவ பகிர்வொன்றை நாம் சொல்வதற்கு present perfect tense பயன்படுத்துவோம். present perfect tense இந்த வடிவம் என்ன? has so have ஓட V3 form பயன்படுத்துவோம். இங்கு I என்பதற்கு have பயன்படுத்துவோம். I have told you many times. அப்போ has அங்க பயன்படுத்துவோம். third person singular subject. பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்களுக்கு மட்டும். I have told you many times. I have told you many times. அவகிட்ட பல முறை கேட்டிருக்கிறேன். வாயால கேட்டிருக்கிறேன். I have asked her many times. I have asked her many times. எல்லாம் வாய்ட்டு சத்தமா சொல்லி தருங்க. Very good. I have asked her many times. இப்போ உங்களுக்கு அனுவினா உங்ககிட்ட ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். Please comment your answer. Well done. உன் காலை உணவை முழுவதும் சாப்பிட்டாயா? காலை உணவு நேரம் முடிஞ்சது. முடிய விட்டுக்கு நாங்க என்ன கேட்கிறோம்? காலை உணவை முழுசா சாப்பிட்டியா? Have you fully eaten? Have you fully eaten your breakfast? Have you fully eaten your breakfast? Again, have you fully eaten your breakfast? நாங்க இங்க fully என்பதை பயன்படுத்துறோம். முழுவதும். fully eaten your breakfast. அதற்குள் உன் வேலையை முடிப்பாயா? எதிர்காலத்தை பற்றி வினவுகின்றோம். அப்போ உதவி வினைச்சொல் என்ன? will என்பதை பயன்படுத்தி தான் வினாக்களை கேட்போம். Will you finish your work? அதற்குள் by then. Will you finish your work by then? எல்லாம் சத்தமா கேட்டு பாருங்க. Very good. Will you finish your work by then? உனக்கு வீட்டு பாடம் இருக்கா? ரெகுலரா கேட்கிற கேள்வி. அப்ப do or does. இங்க உனக்கு நீ என்பது third person singular subject அல்ல. Do you have homework? Do you have homework? Again, do you have homework? நடந்ததை மறந்துடு. நடந்ததை மறந்து விடு.
Forget what happened. Forget what happened. Again, forget what happened. நடக்கப் போவதை பற்றி நினைக்காத. Don't think. எதை பற்றி? About what will happen. நடக்கப் போவதை பற்றி எதிர்காலத்துல. Don't think about what will happen. Don't think about what will happen. Again, don't think about what will happen. அது புகைஞ்சிட்டு இருக்குது. சில நேரங்கள்ல நாங்க தீய அணைச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனாலும் அது என்ன செய்யும்? புகைஞ்சிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள. It's smoldering. It's smoldering. Again, it's smoldering. அவள் கடும் கோபத்தில் புகைஞ்சிட்டு இருக்கிறாள். ரொம்ப கோபம் வரைக்குள்ள சில நேரத்துல எங்களால வெளிப்படுத்த இயலாம இருக்கு. முழுமையா எங்களால வெளிப்படுத்த இயலாது. அந்த நேரத்துல என்ன செய்வோம்? மன குமுறலா இருக்கும். அதை நாங்க புகைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல ஸ்மோல்டரிங் என்பதை பயன்படுத்துவோம். She is smoldering with rage. Rage என்ன? கடும் கோபம். She is smoldering with rage. Again, she is smoldering with rage. அவன் கடும் கோபத்தில் புகைஞ்சிட்டு இருக்கிறானா? வினா, please comment your answer. Amazing, you got it. அதற்குள் அவள் அதை முடித்து விடுவாள். அதற்குள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் by then. She will finish it by then. She will finish it by then. அவள் என்னை வேண்டுமென்றே தவிர்த்தாள். என்ன செய்தா? வேண்டுமென்று தவிர்த்தாள். நாங்க எதை சிம்பிளா சொல்லலாம்? She ignored me deliberately. என்ன தவிர்த்தா? She ignored me deliberately, வேண்டுமென்றே. இன்னொரு விதமா நீங்க சொல்லலாம், she blanked me for no reason. She blanked me for no reason. எல்லாம் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. She blanked me for no reason. வெறுமையாக காகிதம் ஒன்று கொடு. ஒரு வெறுமையான காகிதம் ஒன்று கொடு. எனக்கு தேவையா இருக்கு எழுதணும். அப்படி ஏதாவது ஒரு தேவை. Give me a blank paper. Give me a blank paper. அவன் என்னை வெற்று பார்வை பார்த்தான். எப்படி பார்த்தான்? வெற்று பார்வை. அந்த பார்வையில அன்பில்ல, கோபம் இல்ல, எதுவுமே இல்ல. He gave me a blank stare. He gave me a blank stare. அதன் வார்த்தை சத்தமா சொல்லி பாருங்க. Well done. He gave me a blank stare. பெயர்களை தட்டச்சிட இடைவெளி விடுங்க. அதை டைப் பண்றதுக்கு இடம் விடுங்க. Leave blanks to type in names. Leave blanks to type in names. டைப்பிங் இல்ல, டைப் இன். ஏன் அந்த இடத்துல நாங்க டைப் பண்ண போறோம். Leave blanks to type in names. Again, leave blanks to type in names. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள்.